Hello guys, welcome back to the channel Learn CA with Invest. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் which is also known as capital budgeting. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், கேபிட்டல் பட்ஜெட்டிங், இதெல்லாம் என்னது? ஓகே, பார்த்துடலாம் ஏன்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஃபிம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஏபிசி போட்டு நிறைய ப்ராஜெக்ட், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ எந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், ஸோ எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வரும், ஸோ நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த டெசிஷன் விச் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஓகேவா? ஸோ எந்த ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்க போகிற டெசிஷன் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பேபேக் மெத்தட், எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு 2 கிளாஸிஃபிகேஷனாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எப்படி 2 கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க, என்னது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை டெக்னிக்ஸை. ஓகேவா? ஸோ என்னது ஃபஸ்ட்டு டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் நான் டிஸ்கவுண்டிங். ட்ரெடிஷ்னல் ஆர் நான் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான டெக்னிக். இன்னொன்று டைம் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. டைம் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 2 கிளாஸிஃபிகேஷனாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து பிரியுது. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்க, அதாவது டிஸ்கவுண்ட் இல்லாமல் நான் டிஸ்கவுண்டிங்காக இருக்கிற டெக்னிக்ஸில் என்னென்னு சொல்ல வராங்க, பேபேக் அண்ட் இந்த மாதிரி ஏஆர்ஆர். வாட் இஸ் மீன் பை ஏஆர்ஆர்? அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? ஓகே. ஸோ டிஸ்கவுண்டடில் என்ன, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸில் என்ன, டைம் அட்ஜஸ்டட் கேஷ் ஃப்ளோஸ், இந்த மாதிரி இந்த டெக்னிக்கில் என்னென்ன இருக்குது. ஸோ என்பிவி மெத்தட், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸு, அப்புறம் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, YTM அப்ரோச், அதுதான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் ஐ திங்க் செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து கவர் பண்ணேன். ஸோ அடிக்கடி இதை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து டிஸ்கவுண்டட் பேபேக் எப்படி. ஓகேவா? அண்ட் தென் எம்ஐஆர்ஆர். ஸோ இது வந்து அதிகமாக நம்மள டிஸ் பண்ணல இது வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறதுல நம்ம பேபேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பேபேக் பீரியட் எப்படி வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த பேபேக் நம்மளுக்கு யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ அண்ட் பேபேக் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்மளுக்கு 3 செக்மெண்ட்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ? யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஈவனாக இருக்கும். 5000 அப்படின்னா 5000 அப்படின்னு சொல்லிட்டு 5000 வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ. அன்ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் யூனிஃபார்ம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஷ் ஃப்ளோ 5000, திடீர்னு 2000, திடீர்னு 7000, அந்த மாதிரிலாம் இருக்கிற இன்ஃப்ளோ. ஸோ அது நான் யூனிஃபார்ம் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பேபேக் ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 செக்மெண்ட்ஸும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஃபார்முலா எந்த ஃபேக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோக்கு என்ன நம்மளுக்கு ஃபார்முலா, ஸோ எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா? அப்போ யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ எல்லாமே 5000 இருக்கும். நம்ம டோட்டலாக எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோமோ டிவைடட் பை இந்த டோட்டல் இன்ஃப்ளோஸ். ஸோ அது போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அந்த இன்ஃப்ளோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அனிட்டி ஃபேக்டரில் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோக்கு வி ஹவ் டு யூஸ் ஒன்லி அனிட்டி ஃபேக்டர் பிகாஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அனிட்டி ஃபேக்டர் நம்மளால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே ஈவனாக இருக்கனால என்ன பண்ணலாம், அனிட்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இங்கே அன்ஈவனாக இருக்குது, நான் யூனிஃபார்மாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், பிவி இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளோ கம்ப்ளீட்டட் இயர்ஸோ அது வச்சுக்கோங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ், அதாவது அப்கமிங் இயர்ஸ், அதாவது அப் டு எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் இன்ஃப்ளோ வந்திருக்கோ அவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் டோட்டல் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு இன்ஃப்ளோ ஆஃப் அவுட் அடுத்த நெக்ஸ்ட் இயரில் என்னென்ன இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோடைய ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே. பேபேக் ரெசிப்ரோக்கலில் என்னது, பேபேக் ரெசிப்ரோக்கலில் ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோனா இருக்கிற எல்லா கேஷ் இன்ஃப்ளோ, இப்போ வந்து த்ரீ கேஷ் ஃப்ளோஸ் இருக்குன்னா டிவைடட் பை 3. ஸோ அந்த மாதிரி போகணும். அப்போ ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேபேக் ரெசிப்ரோக்கலும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சம் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெத்தட் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கான்செப்ட்டும் அதில் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் என்னது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவரேஜ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னதுன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே. இப்போ சொன்ன இல்லையா, இதே மாதிரி தான். இப்போ 3 வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 3 வருஷம் டிவைடட் பை 3 வருஷம் அந்த மாதிரி. அப்போ டோட்டலாக ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணிடுவாங்க. டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்களோ அது பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே நியூமரேட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். கீழே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுடலாம். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம இதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு போடுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா?
இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ ப்ளஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைடட் பை 1/2. ஸோ இந்த மாதிரி போட்டால் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஆன்சர் வந்து கிடைக்கும் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஓகே, நம்மளோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம அந்த வேல்யூ லெஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம அதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து ஓவர். ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து என்ன ஆகிடுச்சு, ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், டிஸ்கவுண்டிங், அதாவது நெக்ஸ்ட்டு. ஓகேவா? அது டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மெத்தடுக்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா என்பிவி மெத்தட், அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, இன்னும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, என்னது நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, இதில் என்ன பண்ணணும் நம்ம, ரொம்ப சிம்பிள். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த நெட் கேஷ் இன்ஃப்ளோவில் டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளோ பீரியட் இருக்கோ, 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ எவ்வளவோ வரிசையாக போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. கொஷினில் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு நேராக என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து ஈவனான ஒரு கேஷ் ஃப்ளோவாக இருக்குது. இந்த மாதிரி ஈவனான ஒரு கேஷ் ஃப்ளோவாக இருக்குது எல்லாத்துலேயுமே அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் அனிட்டி ஃபேக்டர். இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ அனிட்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணி வச்சிடணும். அடுத்து கொஷின்லேயே அவங்க கேஷ் இன்ஃப்ளோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே ப்ரெசென்ட் வேல்யூவில் போட போகிறோம் அந்த டோட்டலை. ஸோ இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிரும். அதில் நம்ம டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். இதில் எப்படி நம்ம வந்து டெசிஷன் மேக் பண்ணணும், இப்போது நம்மளுக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ 0 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, என்னது 0 விட அதிகமாக பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம், நம்ம அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது இல்லையா, நம்ம அதை அக்செப்ட் பண்ணலாம். இது 0வோட நெகட்டிவாக வருது அப்படின்னா நம்ம அதை பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ இதான் வந்து நம்ம டெசிஷன் எடுக்கிறது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட் படி பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணியிருக்கேன். அவங்களே கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிடுங்க. டோட்டல் பண்ணிவிட்டு இனிஷியல் கேஷ் இன்ஃப்ளோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட் ஃப்ளோ வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டின்றது நம்ம எப்படி வந்து டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இங்கே வந்து இப்படி 0க்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ணலாமோ, அது மாதிரி இங்கே 1க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் வி ஹேவ் டு ரிஜெக்ட் தட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், இதில் நம்ம டெசிஷன் எடுக்கணும். ஸோ எதுக்காக நான் இந்த டெசிஷன்லாம் எழுதிட்டு இருக்கேன், சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம எழுதணும். ஓகேவா? ஒரு ஆன்சர் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா, அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்கும், மறக்காமல் எழுதிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது வந்து நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி அந்த ஐடிஎம் நடத்தினேன் இல்லையா, சேம் லைக் தட் ஒன்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் பே பேக் பீரியடை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நார்மலாக யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோவில் நம்ம நார்மலாக பே பேக் மெத்தட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பே பேக் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பே பேக் நார்மலாக வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். 18 ஹைலைட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், பே பேக் மெத்தட் வந்து பயன்படுத்தி நம்ம ஃபேக்காக ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து ஒன்று போட்டுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இப்போது அதுக்கு அந்த பே பேக்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அனிட்டி ஃபேக்டர் டேபிளில் போய் கண்டுபிடிக்கணும், சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த பே பேக்கு எந்த விஷயம் 2% நடுவில் வருது. ஓகேவா? அனிட்டி ஃபேக்டர் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குது இல்லையா, இப்போது இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் ஒரு 4 டிஜிட்டில் வந்திருக்கும். அப்போது அது ஒரு பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயம், அந்த நம்பரு நம்ம போய் எங்கே சர்ச் பண்ணணும், அனிட்டி ஃபேக்டரில் போய் நம்ம பார்க்கணும். ஸோ அனிட்டி ஃபேக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வரிசையாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து இதுலையாவது ஒரு இடத்துல தான் இது நடுவில் வந்து இன் பிட்வீனில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு 3% அண்ட் 4% நடுவில் இது வருது அப்படின்னா, ஸோ அந்த தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர், ஸ்டெப் 1ல் கிடைச்ச ஆன்சர் எந்த 2%ல லை ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோ தான். அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி ரொம்ப நிறைய டேபிள்லாம் போடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, எவ்வளோ வேல்யூ, கேஷ் இன்ஃப்ளோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூட மல்டிபிள் பண்ணி ப்ராஜெக்ட் காஸ்ட்டோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு விஷயத்துக்கும் அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இடத்துல பாசிட்டிவ், ஒரு இடத்துல வந்து நெகட்டிவ் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஐஆர்ஆர் மெத்தடில், ஒய்டிஎம் மெத்தடில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, லோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ அந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அப்போ லோ பர்சன்டேஜுக்கு என்ன என்பிவி கிடச்சதோ அதை போடணும். அண்ட் தென் பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் அதை எப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து 2%க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ்னு வரனால பர்சன்டேஜ் பண்ணி போட்டுறாதீங்க, ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ 3%, இப்போ 3 to 4 இடையில எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ 1% போடாதீங்க, 1 மட்டும் தான் போடணும். சரியா? பர்சன்டேஜ் வந்து கால்குலேஷனில் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் அந்த எடுத்து எழுதுகிற அந்த அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்கான ஒரு பேபேக் கண்டுபிடிச்சிக்கணும். அதில் வந்து ஆன்சர் நம்ம அனிட்டி டேபிளில் எந்த இடத்துல வந்து லை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல வந்து லை ஆகுது அப்படிங்கிற அந்த 2% எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் எக்ஸுக்கு நம்ம என்ன வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட், என்ன வேல்யூ, கேஷ் இன்ஃப்ளோன்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் தென் அதுமாதிரி இந்த ஒய்க்கும் அதுமாதிரி சம்திங் 4%, 5% அதுக்கும் நம்ம போட்டு அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ், அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம ஐஆர்ஆர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இது இந்த வாட் கேஸ் ஒன்லி இந்த யூனிஃபார்ம் கேஸ். ஓகேவா? வந்து ஒன்லி இந்த யூனிஃபார்ம் கேஸ். ஸோ யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோலாம் இருந்தால் மட்டும் தான். யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோனா என்ன சொல்லியிருக்கேன்? கேஷ் ஃப்ளோ ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஓகேவா? சரி, அன்ஈவன் கேஷ் ஃப்ளோனா எப்படி போடணும் அதான் பார்த்து பார்க்கணும். இப்போது அன்ஈவன் கேஷ் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டெப் 1 என்னன்னா அந்த X% இருக்கும்ல, நம்ம ஒரு பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பர்சன்டேஜில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? போய் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை தேட போகிறோம். அப்போ நம்ம என்னது அன்ஈவன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அன்ஈவன் நம்ம இதில் போய் எடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். ஓகேவா? ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரில் தான் போய் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு இயர் 1 2 3 4 5 அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து கேஷ் இன்ஃப்ளோ, இது கொஸ்டினில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ போய் இந்த X% நேராக இந்த ஒரு வருஷத்துக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஒரு வருஷத்துக்கும் எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இதில் மல்டிபிள் பண்ணி இதில் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். ஸோ இதை டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுவோம்? அதாவது ஜஸ்ட் நெட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லைக் அஸ்யூம் இட் வில் பி பாசிட்டிவ் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் அடுத்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ரெண்டாவது ஒரு பர்சன்டேஜ் ஒய்யில் லை ஆகுது, சம்திங் 4 or 5 சம்திங் ஏதாவது லை ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜுக்கு என்ன பண்ண போகிறோம்? சேம் அந்தந்த வருஷத்துக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல எடுத்து அப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசென்ட் வேல்யூ காலமில் மல்டிபிள் பண்ணி இங்கே போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதில் எப்போது போல் இங்கே நம்ம பண்ண மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இட் வில் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது வேணுமோ பாசிட்டிவாக வரும், எது வேணுமோ நெகட்டிவாக வரும். பட் கண்டிப்பாக ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவாக தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படி வரலன்னா நீங்கள் போட்ட ஆன்சரு கொஞ்சம் தப்பாக இருக்கணும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? இப்போ நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? லோ பர்சன்டேஜ் ப்ளஸ் NPV எடுத்த லோ பர்சன்டேஜ். அதாவது லோ பர்சன்டேஜில் என்ன நம்மளுக்கு NPV கிடச்சிது அதை மேலே வந்து நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த டிஃபரன்ஸ் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கான டிஃபரன்சஸ். அதுக்கப்புறம் ஹை மைனஸ் லோ பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து இதுக்கு பர்சன்டேஜ்க்கு இடையில எவ்வளோ, அதாவது மேலே போடுறோம் இல்லையா? ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்து இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும்? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ கொஷினில் இந்த மாதிரி நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், இந்த மாதிரி வந்து டிப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் டேக்ஸு, இதை வரலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேஷ் ஃப்ளோ ஆனால் மிஸ் ஆகுது. என்னது? கேஷ் ஃப்ளோ மிஸ் ஆகுது. இந்த மாதிரி இங்கே நம்ம கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறோம்ல, இது வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்லேருந்து டேக்ஸை லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? டேக்ஸை லெஸ் பண்ணணும். இப்போ டேக்ஸை லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைச்சிடும். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிப்ரிசியேஷன் எப்படி நம்ம நார்மலாக கண்டுபிடிப்போம்? அக்கௌண்ட்ஸில் அதோடைய காஸ்ட், அந்த அசட்டுடைய காஸ்ட்டு ஸ்கிராப் வேல்யூ லெஸ் பண்ணுவோம், ரெசிடியல் வேல்யூ சம்திங் ஏதாவது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன? யூஸ்ஃபுல் லைஃபோட டிவைட் பண்ணுவோம். இப்படி பண்ணால் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் கிடச்சிடும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போ ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிடும். ஸோ இந்த கேஷ் இன்ஃப்ளோவை ஆஸ் யூஷுவல் வந்து இது பண்ணுவோம். ஸோ இது ஒரு ட்ரிக்கி பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம்? நம்ம இந்த மாதிரி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் வந்து நான் யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா டிஸ்கவுண்டட் பேபேக். நெக்ஸ்ட் என்னது? டிஸ்கவுண்டட் பேபேக் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஆஸ் யூஷுவல் இயரை போட்டு அப்படியே எழுதிருங்க. கொஸ்டினில் இன்ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க, அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே பர்சன்டேஜாக அவங்களே இருக்கும். நான் கொஸ்டின்லேயே பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த டேபிள்லேயே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜில் என்ன ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இருக்கோ அதை என்ன பண்ணுங்கள்? அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் எப்போது போல் நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மட்டும் போடாமல் இதில் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி இங்கே போடாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ அதில் இந்த இடத்துல டேரெக்டாக அந்த வேல்யூவை எடுத்துப்போம். இப்போ அடுத்தது போடுறப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுட்டு இதோடைய டோட்டலாக இதை மல்டிபிள், அதாவது இங்கே இருக்கிறதையும் ஆட் பண்ணி இங்கே போட போகிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது என்னது? இங்கே மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருப்போம் இல்லையா? இந்த வேல்யூவில் இப்போ போன வாட்டி கிடச்சிருக்கோம் இல்லையா? அந்த வேல்யூவோட ஆட் பண்ணி இங்கே போட போகிறோம். இப்போ இதோட நம்மளுக்கு Z கிடச்சிருன்னு வச்சுப்போம்.
ஆஸ் யூஷுவல் இது மல்டி பண்ணி இங்கே போட்டுருப்போமா ஒரு வேல்யூ. அப்போ அந்த போனால் கிடச்ச ஆன்சரோட ஆட் பண்ணி இங்கே போட்டுப்போம். ஸோ நம்மளுக்கு எப்போ ஆக்சுவலாக நம்மளுடைய அவுட்லே இப்போ நான் இனிஷியலாக வந்து எவ்வளோ போட்டிருக்கேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு 50,000 போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 50,000 போட்டிருக்கேன். அப்போ எப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து 50,000 வருதோ அப்போ தான் நான் வந்து முன்னிறுத்தணும். அப்போ அந்த வருஷத்தில் தான் எனக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி வந்து பேபேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னென்னா டிஸ்கவுண்டட் கியூமுலேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் என்னது டிஸ்கவுண்டட் பேபேக். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்னது டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடுடைய மெத்தட். ஓகே கைஸ். ஸோ ஐ திங்க் ஸோ அது கிளியர் தானே? ஓகே தானே? ஓகே. ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். என்னது அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி போடணும், இது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இருந்தாலும் நான் இன்னொரு சொல்கிறேன். ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஃபஸ்ட் என்னது ஆவரேஜ் ப்ராஃபிட். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து இன்னொரு மெத்தட்லையும் இருக்கும். ஸோ நிறைய இயர்ஸோடைய ப்ராஃபிட் கொடுத்து எத்தனை இயர்ஸோ அதால் வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ 3 இயர்ஸ் தான் 3 இயர்ஸால் டிவைட் பண்ணலாம் டோட்டல் பண்ணிட்டு. ஆர்எல்ஸ் ஓப்பனிங் அண்ட் தென் அவுட்ஃப்ளோ அண்ட் தென் இன்ஃப்ளோ அந்த மாதிரி வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து வி வில் டிரைவ். ஓகேவா? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி, இதில் தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓகேவா? ஓப்பனிங் பை க்ளோசிங் டிவைடட் பை 2. இதுன்னு கண்ணு மூக்கு வாய் மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே போட்டுருவோம். என்ன போ நெக்ஸ்ட் திங் வந்து ரிசல்ட். ஃபைனலாக வந்து ரிசல்ட்டுக்கு வந்தாச்சு. ரிசல்ட் சம்மரைசிங். என்னது ரொம்ப சிம்பிள். இவ்வளோ வாட்டி நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு விஷயத்துக்கும் நான் என்ன யூனிட்னு சொல்கிறேன். ஸோ அதுபடி தான் நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைனலாக எழுதணும். ஓகேவா? ஸோ மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிசல்ட் சம்மரைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் என்ன யூனிட் அங்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு மார்க் வந்து அதில் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ அப்போ பேபேக் அப்படிங்கிறப்போ அது இயர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேபேக் பீரியட் என்னது எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் ஆகும். அப்போ அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொன்னேன். அப்போ பேபேக் என்ன ஆன்சர் தான் வரும், இயர்ஸ் தான் வரும். சரியா? அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அப்போது எத்தனை சீக்கிரமாக கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அப்போ பேபேக் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து ரிசல்ட் அரைவ் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் தராங்களோ அதுதான் அரைவ் பண்ணணும். அப்போது லோவஸ்ட் இருக்கிறது எந்த வருஷம் லோவஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்பிவி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ருபீஸில் தான் இருக்கும். ஸோ ருபீஸ் அப்படின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹை தான் எடுத்துக்கணும். அண்ட் தென் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த மாதிரி ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த மாதிரி பர்சன்டேஜில் வருது நம்ம என்ன தான் பார்க்கணும், ஹை தான் வந்து பார்க்கணும். ஓகேவா? அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வில் பி இந்த ருபீஸ் இந்த கரன்சி ஃபார்ம். ஸோ அதையும் நம்ம என்ன பார்க்கணும், எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதான் பார்க்கணும். ஸோ எது ஹையான ரிட்டர்னோ அதான் வந்து பார்க்கணும். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிசல்ட் வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஃப்ரீ. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் ஆவீங்க. இந்த அட்டம் தான் உங்களுக்கு லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you to all.